பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மதுரையில் உள்ள அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் ஸ்ரீ மகா பெரியவா விருது வழங்கும் விழா சென்னையில் நடந்தது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சிறந்த பண்பாளர்களுக்கு ஸ்ரீ மகா பெரியவா விருது வழங்கப்பட்டது. மணிமேகலை பிரசுரம் நிர்வாக இயக்குனர் ரவி தமிழ்வாணன் தலைமையில் நடந்த இந்த விழாவில் தேஜஸ் பரதநாட்டிய நடனப்பள்ளி நிறுவனர் ஸ்ரீகலா பரத், நம் உரத்த சிந்தனை மாத இதழ் ஆசிரியர் உதயம் ராம், அகில இந்திய காஞ்சி காமகோடி பக்தர்கள் பேரவை நிறுவனர் வலசை கி ஜெயராமன், ஹரிகதா கலைஞர் சுசித்ரா பாலசுப்ரமணியன், திரைப்பட நடிகர்கள் பூவிலங்கு மோகன் மற்றும் வையாபுரி ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. கலைமாமணி திருவாரூர் பக்தவச்சலம், தமிழக முன்னாள் அமைச்சர் டாக்டர் HB ஹண்டே ஆகியோர் விருதாளர்களை கௌரவித்தனர். அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு விருதாளர்களை பாராட்டினார். நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க உதவிய சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தமிழக முன்னாள் அமைச்சர் ஹண்டே பேசியதாவது: என் தாய்மொழி கன்னடம், நான் படித்தது தெலுங்கு, அதன்பின் தமிழ் மொழியை கற்றுத் தேர்ந்தேன். தமிழில் உள்ள கம்ப ராமாயணத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தேன். எனக்கும் கருணாநிதிக்குமான நட்பு அலாதியானது. அந்த காலத்தில் கசப்புணர்வுகள் இருந்ததில்லை. நான் யாரேனும் மனதை புண்படுத்தியிருந்தால் உடனே அவரிடம் மன்னிப்பு கேட்பேன். ஜாதி அடிப்படையில் வேற்றுமை பார்ப்பது எனக்கு பிடிக்காது. நான் அமைச்சராக இருந்தபோது கூட அதை பின்பற்றினேன் என கூறினார். உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா அதை நழுவ விடாதீங்க. அந்த சான்ஸ் அப்புறம் கிடைக்காது, கிடைக்கவே கிடையாது. டோன்ட் மிஸ் த சான்ஸ். இஃப் யூ மிஸ் த சான்ஸ் ஐ ஆம் எ ஃபூல். ஸோ அது நழுவ விடாதீங்க. இதுதான் நான் என் 99 வயசு. இப்போ அடுத்த வருஷம் இருந்தேன்னா 100 ஆகும். நான் இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது ஒரே ஒரு வேண்டுகோள், அதை விட ஒரு கிரேட்டர் திங் கிடையாது. இட்ஸ் ஈக்குவல் டு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ப்ளஷர். இஃப் யூ கெட் அ சான்ஸ் டு டூ குட். மிட் நைட்டில் போயிருக்கேன். என்னுடைய கார் ஓட்டிக்கிட்டு மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு தொண்டன் கத்துறான், ஐயா நான் செத்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில். நான் டிரைவர் இல்லை, நானாக கார் ஓட்டிக்கிட்டு GHக்கு போய் அந்த வார்டு அங்கே அங்கே இருக்கிற டாக்டர் டீன் வரல மெசேஜ் போயிடுச்சு. போய் அவனோட 10 நிமிஷம் உட்கார்ந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி வந்து குணமடைஞ்சா அந்த நியூஸ் எம்ஜிஆர் வரல போயிடுச்சு. எதுக்குன்னா அந்த போனது நான் எவ்வளோ ஹாப்பி. அதனால் அதை விடாதீங்கோ என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு சகோதரனுக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்காக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.